மொபைலை வந்து எப்படி டிவியோட கனெக்ட் பண்றது அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். மொபைலை வந்து டிவியோட மிரரிங் பண்றது பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படின்றதுக்கான ஃபுல் ப்ராசஸ்மே நீங்க டீடைலா வந்து தெரிஞ்சுக்க முடியும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். உங்களோட மொபைல் போனை டிவியில வந்து நீங்க மிரரிங் பண்ணணும், டிவியில வந்து அப்படியே கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டிவியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் போனும் சேம் வைஃபைல வந்து கனெக்ட் ஆயிருக்கணும். அதற்கு பாத்தீங்கன்னா வந்து உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய வைஃபை இருந்துச்சுன்னா அந்த வைஃபை மூலியமாக உங்களோட மொபைல் போனையும் டிவியும் பாத்தீங்கன்னா நீங்க சேம் வைஃபைல வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து உங்ககிட்ட இன்னொரு மொபைல் வந்து இருக்குதுன்னா அந்த மொபைல்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் பாத்தீங்கன்னா வந்து ஆன் பண்ணிட்டு ஹாட்ஸ்பாட்டை பாத்தீங்கன்னா வந்து ஆன் பண்ணிடணும். ஸோ ஆன் பண்ணி வச்சுட்டு அந்த போனை நீங்க வந்து வச்சிடலாம். அந்த போன்ல பாத்தீங்கன்னா எந்த வேலையும் கிடையாது, ஜஸ்ட் அதை வந்து ஆன் பண்ணிட்டா மட்டும் வந்து போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க எந்த மொபைலை வந்து ஸ்க்ரீன்ல வந்து டிவியில வந்து மிரரிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மொபைலை வந்து எடுத்துக்கோங்க. அதுல வந்து ஒய்ஃபை வந்து ஆன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்க ஒய்ஃபை ஆன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இன்னொரு மொபைல்ல நீங்க வந்து ஆன் பண்ணிருக்கக்கூடிய அந்த ஹாட்ஸ்பாட் வழியா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வந்து இந்த ஒய்ஃபைல வந்து கனெக்ட் ஆயிடும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து உங்களோட மொபைல் போன்ல ஒய்ஃபை நீங்க வந்து கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் டிவியில பாத்தீங்கன்னா வந்து மெனு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ரவுண்ட் பட்டன் வந்து இருக்கும். ஸோ அந்த ரவுண்ட் பட்டனை நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே இமேஜ் வந்து வரும். இதுல மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைஃபை சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸ்ல போயிட்டு நீங்க அந்த வைஃபை ஆப்ஷன் இருக்கா அப்படின்றத பாத்தீங்கன்னா உங்களுக்கு வைஃபை ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை நீங்க கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா அங்க வந்து ஆன் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணதுமே பாத்தீங்கன்னா வந்து ஓகே வந்து கேட்கும். ஓகே வந்து கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்க ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து உங்களோட டிவைஸ் வந்து ஷூ ஆகும். எந்த மொபைல் நீங்க வந்து ஹாட்ஸ்பாட் வந்து ஆன் பண்ணிருக்கீங்களோ அந்த மொபைல் என்ன நேம் இருக்குதோ அது வந்து ஷூ ஆகும். அதுல வந்து பாஸ்வேர்ட் நீங்க வந்து போட்டு வச்சிருந்தீங்கன்னா பாஸ்வேர்ட் வந்து கேட்கும். நீங்க பாஸ்வேர்ட் போட்டு கனெக்ட் பண்ற மாதிரி வந்திருக்கும். அப்படி இல்ல பாஸ்வேர்ட் இல்லைன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆப்ஷன் வந்து கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணதுமே கனெக்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி வந்துடும். இப்போ வந்து எனக்கு அந்த மாதிரி வரல. ஏன் அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி வந்து கனெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால இப்போ திருப்பி நான் ஆன் பண்ணிட்டு கனெக்ட் பண்றதுனால அது டைரக்டா பாத்தீங்கன்னா கனெக்டட் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்டட் ஆப்ஷன் வந்து கேட்கும். சக்சஸ்ஃபுல்லி கனெக்டட் அப்படின்ற மாதிரி வந்து வரும். ஒன்ஸ் உங்களோட மொபைலும் உங்களோட டிவியும் வந்து சேம் வைஃபைல கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மொபைல் போன்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து கூகுள் ஹோம் அப்படின்ற இந்த ஆப்பை பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல இருந்து வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அந்த ஆப் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் வந்து கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்ததுமே பாத்தீங்கன்னா வெல்கம் ஹோம் அப்படின்னு வந்து கேட்கும். கீழே வந்து கெட் ஸ்டார்ட் வந்திருக்கும். கெட் ஸ்டார்ட் கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா இமெயில் ஐடி வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. உங்களோட போன்ல இருக்கக்கூடிய இமெயில் ஐடி அதில் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. எல்லாமே ஷோ ஆகும். கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்றத நீங்க வந்து கொடுத்ததுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல கீழே பாத்தீங்கன்னா டிவைஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே லோக்கல் டிவைஸ் அப்படின்னு வந்து ஆப்ஷன் இருக்கும். அதற்கு கீழே பாத்தீங்கன்னா உங்களோட ஆண்ட்ராய்ட் டிவியோட நேம் பாத்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். நீங்க ஜஸ்ட் அந்த நேம் மட்டும் கிளிக் பண்ணா வந்து போதும். அதை நீங்க கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா வால்யூம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா வந்து அது நீங்க வால்யூம் வந்து அட்ஜஸ்ட் பண்றப்போ உங்களோட டிவிலையும் பாத்தீங்கன்னா வந்துடும். இப்போ பாத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து கேஸ்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். இதுல வந்து கேஸ்ட் மை ஸ்கிரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை நீங்க கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா வந்து கேஸ்ட் ஸ்கிரீன் அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்க கொடுத்ததுமே பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் நவ் வந்து கேட்கும். ஸ்டார்ட் நவ் அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்க அதை வந்து கொடுத்ததுமே பாத்தீங்கன்னா டிவியில பாத்தீங்கன்னா அப்படியே வந்து மிரர் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ நீங்க வந்து போனையும் டிவியும் வந்து ஒன்னா வந்து பார்க்கலாம். ஸோ ரெண்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிரர் ஆகும். நான் போன்ல யூஸ் பண்றது அப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவியில வந்து ஷோ ஆகும். இப்போ நீங்க வந்து போன்ல வந்து கேம்ஸ் விளையாண்டாலும் சரி, இல்ல வீடியோஸ் பார்த்தாலும் சரி, இல்ல வந்து இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஆப்ல சாட் பண்ணாலும் சரி, நீங்க போன்ல என்ன பண்ணாலும் அப்படியே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேஸ்ட் பண்றப்ப அப்படியே உங்களோட டிவில வந்து கம்ப்ளீட்டா வந்து எல்லாமே ஷோ ஆகும். நீங்க வந்து பாத்துக்க முடியும். இந்த மாதிரி மிரரிங் பண்றதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த கூகுள் ஹோம் ஆப் நீங்க வந்து ஓபன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் ஓபன் பண்ணதுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல கீழே பாத்தீங்கன்னா வந்து ஸ்டாப் மிரரிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை நீங்க கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா மிரரிங் ஆகிறது ஸ்டாப் ஆயிடும். உங்களோட டிவிலையும் பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஸ்கிரீன் வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து மிரரிங் வந்து பண்ணணும். மொபைலை வந்து எப்படி டிவியோட மிரரிங் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல எது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்கும் ரிப்ளை பண்றேன். வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பத்தி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.
அதற்கான வீடியோஸ்மே சீக்கிரமாக நம்மளோட சேனல்ல வரும்.